பூர்ணசக்தி நேயர்கள் கிட்ட இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகிர்வு. 60 வயசுக்கு அப்புறமா தன்னுடைய நலன், தன்னுடைய சந்தோஷம், தனக்கு முக்கியமான விஷயங்கள் இதுலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணா அது பேர் செல்ஃபிஷ்னஸா? இந்த சர்ஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ல ஒன்று வரும், கரை நல்லது அப்படின்னு. அந்த மாதிரி இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல பல நேரங்கள்ல செல்ஃபிஷ்னஸ் நல்லது எப்படின்னு பார்க்கலாமா? ஹெல்த் செக்அப் பண்ணி ஆகணும், என்னுடைய சுகர் டெஸ்ட் டியூ ஆயிடுச்சு, அது செய்யணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தள்ளி போடுறதுனால எதுவுமே பெட்டர் ஆக போதில்லை, வேர்ஸாக தான் ஆகும். பிரச்சனையும் ஜாஸ்தி ஆகலாம், பணம் இன்னும் சால்வ் பண்ணுறதுக்கு அதிக செலவாகலாம், இது எல்லாத்தினாலையும் நம்மளுக்கு ஆங்ஸைட்டி கூட ஆகலாம். அந்தந்த விஷயங்களை அப்பப்போ டயரைஸ் பண்ணிட்டு எனக்கு இது வேணும் அப்படின்னு உதவி கேட்டு அதை கரெக்ட் டைம்ல செஞ்சுக்கிறது செல்ஃபிஷ்னஸ்னா செல்ஃபிஷ்னஸ் நல்லது. இந்த மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்னு வரும்போது இன்னொரு விஷயம் என்னன்னா, இத்தனை வேலை இருக்கு, இதுக்கு நடுவுல இது இப்ப ரொம்ப அவசியமா? என் பொண்ணுக்கு வளகாப்பு முடியட்டும், அப்புறமா பாத்துக்கலாம் எல்லாத்தையும். என்ன, இப்பதான் பொண்ணுக்கு பிரெக்னன்சியே கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அது வரைக்கும் அதை தள்ளி போட்டுருவோம். பேரனுக்கு ஆண்டு நிறைவு முடிஞ்சிட்டோமே அப்படின்னு, அது முடிஞ்ச உடனே 2வது மகனுக்கு தலை தீபாவளி வந்துடும், அது முடிஞ்சு நம்மளுக்கு ஒரு டிராவல் பிளான், ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்துடும். இப்படி போய்கிட்டே இருந்தா இந்த டெஸ்ட் எல்லாம் தள்ளி போகுது. உண்மையிலேயே என்ன விஷயம் தெரியுமா? கரெக்டான டைம்ல இந்த டெஸ்ட் எல்லாம் நாமளா இன்சிஸ்ட் பண்ணி செஞ்சு முடிச்சிட்டோம்னா அந்த நல்ல நாள் எல்லாத்துலயும் நம்மளால டென்ஷன் இல்லாம அழகா பண்ண முடியும். அதனால செல்ஃபிஷ்னஸ் நல்லது. சம்மந்தி வீட்டு ஃபங்க்ஷன் இருக்கே, அதுக்கு போகணுமே, இல்லாட்டி தப்பா நினைச்சுப்பாங்களே, ஆஹா நம்மளுக்காக விருந்து வச்சிருக்காங்க, இத்தனை ஐட்டம் இருக்கு, உடம்பு ஒத்துக்காதானா எப்படி சாப்பிடாம இருக்காது, தப்பா நினைச்சுப்பாங்களோ இப்படின்னு மற்றவங்களெல்லாம் ஒப்ளைஜ் பண்ண அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா நம்ம பாடி ஒப்ளைஜ் பண்ணுதான்னு பார்க்க தவறிடுறோம்னு அர்த்தம். பாடி ஃபர்ஸ்ட் அண்ட் தென் தி அதர்ஸ். அப்படி இருக்கும்போது செல்ஃபிஷ்னஸ் நல்லது. புதுசா ஏதாவது கத்துக்கணும் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும், ஆனா அதுல ஒரு தயக்கம். வயலின் கத்துக்கணும்னு ஆசை தான், என்ன இத்தனை வயசுக்கு மேல இவளுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு யாராவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும். இந்த தலையை இப்படி தூக்கி அதை ஃபுல்லா பின்னி, இப்பெல்லாம் ரொம்ப கை வலிக்குது, முடிவேல, பேசாம ஷார்ட்டா ஹேரை கட் பண்ணிடலாமான்னு இருக்கு நிம்மதியா அப்படின்னு மனசு சொன்னாலும் மற்றவங்க தப்பா நினைச்சுப்பாங்களா அப்படின்றதுக்கு அவங்க தடையோ இல்லையோ நாம ஒரு பெரிய தடையா ஆயிடுறோம். எவ்வளோ எல்லாரையும் நாம சந்தோஷத்தான் படுத்திட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா. இதுல கொஞ்சம் நம்ம சந்தோஷம் பார்க்கறதுல தப்பு இல்லைல்ல ப்ளீஸ். என்ன அப்போ செல்ஃபிஷ்னஸ் நல்லது தானே? நம்மளை பிடிச்ச தொல்லைகள்னு சில இருக்கு, அதாவது வேற வழியே இல்லாம சிலரோட நம்ம பேசி ஆகணும், பழகி ஆகணும். வேற வழியில பண்ணலாம், ஆனா அவங்கள கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வைக்கிறது நல்லது. ஏன்னா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏதோ போகுது ஒரே அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா லைனா லிஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் தெம்பம் நம்மளுக்கு குறைஞ்சு போயிட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலா நம்மளை மோட்டிவேட் பண்றவங்க, இன்ஸ்பயர் பண்றவங்க, நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறவங்க, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, இவங்களோடலாம் அதிகமா பழகினோம்னா நாம பாசிட்டிவா சியர்ஃபுல்லா ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் சில பேரோட பழகணும் அப்படின்ற நிலைமை இருக்கும்போது செல்ஃபிஷ்னஸ் கட்டாயமா நல்லதுதான். கடைசி வரைக்கும் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம, யாரையும் டிபெண்ட் பண்ணாம, ஒன்றும் கேட்காம வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறது ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டி தான். அதுக்குன்னு எதையுமே கேட்காம யார் ஹெல்ப்புமே இல்லாம வாழ்க்கையில எந்த வயசுலயுமே நம்மளால வாழ முடியாது. அப்படி இருக்கும்போது என்னென்ன விஷயம், இன்னைக்கு வேகமான உலகத்துல நம்ம பசங்களே இருந்தாலும் நாமளா போய் கேட்கலன்னா நம்ம மைண்ட் வாய்ஸை கத்துக்கிட்டு அதுக்கு ஆன்சர் சொல்றது யாருக்குமே டைம் இல்லை, அது தெரியவும் தெரியாது. அதனால நமக்கு ஒண்ணு வேணும்னா அதை வாய் விட்டு கேட்டு வாங்கிக்கிறது செல்ஃபிஷ்னஸே கிடையாது. யோசிக்கவே யோசிக்காதீங்க. பண விஷயம், நமக்கு தேவையான செலவுகள், முக்கியமான எதிர்பார்க்க முடியாத செலவுகள் வரோன்றதுக்காக பணம் சேமிக்கிறது. ஒரு நாள் கிழமை நான் குடும்பத்தாருக்கு பரிசு வாங்கி கொடுக்கணும், என்னுடைய மருத்துவ செலவு, இதை தவிர எனக்கு ஒரு பக்கெட் லிஸ்ட் இருக்கு, இன்னும் சில ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னு இது எல்லாத்துக்காகவும் பணம் சேர்த்து வச்சுக்கிறது, நமக்குன்னு வச்சுக்கிறது செல்ஃபிஷ்னஸ்னா செல்ஃபிஷ்னஸா இருந்துட்டு போட்டுமே.
கூட்டு குடும்பமா நாங்க இருக்கிறது எங்களுக்கும் சரிப்படலை, யங்கர் ஜென்ரேஷனுக்கும் சரிப்படலை. ஏதோ ஒரு நிர்பந்தத்துல கஷ்டப்பட்டு இருக்கோம், தினம் ஏதோ ஒரு கோல்டு வார் நடக்குது அப்படின்ற நிலைமையா. அந்த சாகரத்துக்குள்ளேயே சஃபர் பண்றதை விட நீ சௌக்கியமா நான் சௌக்கியம் அப்படின்னு அந்த விசு படத்துல வர வசனம் மாதிரி நாங்க பக்கத்திலேயே இருக்கோம். உதவினா நாங்களும் இருக்கோம், நீங்களும் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஸ்பேஸ் நல்லா இருக்கே, ப்ளீஸ் அதுக்காக எங்களை நீங்க அலோவ் பண்ணணும் அப்படின்னு நாமளே ப்ரொஆக்டிவா அதை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிட்ட சொல்லிட்டு வாழறது செல்ஃபிஷ்னஸே கிடையாது. அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல. கூட்டு குடும்பமா இருந்தாலும் தனி குடும்பமா இருந்தாலும் என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய சந்தோஷம், என்னுடைய மன அமைதி, எனக்கு பிடிச்ச விஷயங்கள் இதெல்லாம் செய்யறது செல்ஃபிஷ்னஸ் கிடையாது. இது சுய நலம் இல்லை, சுய நலன். நான் நல்லா இருக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை. இதை நான் யாருக்கும் பேர்டனா கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் ரொம்ப ஒரு அழகான ஆங்கிளா இருக்கும். அதனால இது செல்ஃபிஷ் கிடையாது, செல்ஃப் விஷ். என்னுடைய விஷஸ் இதை நான் தான் நிறைவேற்றி ஆகணும், அதுக்கான பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். அவ்வளவுதான் விஷயமே. நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஒரு 4 லைன் கமெண்ட்ஸ்ல தட்டி விடுங்க.